ரொம்ப கம்மியான நேரத்தில் இந்த பாரு நான் நடிச்சிட்டேன் பற்றி அவர் போராட்டத்தை, அவ்வளோதான் போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு ஒரு மீடியாக்காண்டி விஜய் வந்து இப்போ நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரா வாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு போயிட்டு இறங்கி போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு டக்குனு ஓடின வரைக்கும் பேசிட்டு அவ்வளோதான் ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிச்சு கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா ஒரு பப்ளிசிட்டி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் இது என்ன சொல்றது, நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னன்னா அது சும்மா ஒரு டக்குன்னு ஒரு மேடைக்கு ஏறி டக்குன்னு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு ஒரு 4 முழக்கத்தை போட்டு டக்குன்னு அவ்வளோதான் ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் வேலை பார்க்க போயிட்டாங்க. இதுதான் ஆர்ப்பாட்டம், இதுதான் கோஷம், இதுதான் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம்னு கணக்கு காமிக்கிற மாதிரி அப்படிதான் இருந்துச்சு பார்த்தா. ஏன்னா விஜய் பேசினது ரொம்ப கம்மி, அது மற்ற நிர்வாகம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஆர்ப்பாட்டத்தை வந்து டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த முழக்கத்தில் கூட விஜய் வந்து எந்த முழக்கமும் வைக்கல, எல்லாம் முழங்குறாங்க. விஜய் வந்து போர்டை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அப்படிதான் இருக்கு. ஏதோ கூப்பிட்டாங்க, நானும் வந்தேன். வந்துட்டு ஒரு எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு 4 வார்த்தை சொல்லிட்டு டக்குன்னு ப்ரொட்டஸ்ட் முடிச்சுட்டு அவர் பட்டம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும்னா, ப்ரொட்டஸ்ட்டுக்கு அவர் செலவழிச்ச டைம் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் மற்ற திருமணங்களுக்கோ மற்ற இடத்துக்கோ இந்த லெஷர் டைம் இருக்கு இல்லையா, அதுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் இங்கே கேள்வி கூத்து. என்னன்னா மக்களுக்காக ஒரு போராட்டம் பண்ணிட்டாரு, ஆர்ப்பாட்டம் பண்றாரு. அப்போ அதுக்கு நிறைய நேரம் பேசணும், நிறைய நேரம் இருக்கணும், களத்துல இருக்கணும். அதுதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அங்க இருக்க டைமும் ரொம்ப கம்மி. வந்துட்டு கொஞ்சம் நேரம் டக்குனு வேலையை முடிச்சு கிளம்பா போகுதுன்னு கிளம்பிட்டு, ஆனா எங்கெல்லாம் ஒரு ஜாலியா இருக்குமோ அங்க போயிட்டு ரொம்ப நேரம் டைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை கூட தான், நம்ம பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்னப்பா இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டுலாமா, அடுத்தது என்ன, அடுத்து என்ன சென்சேஷன், அடுத்தது என்ன திமுக அட்டாக் பண்ணலாம், அடுத்தது என்ன ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணலாம், அதை மட்டும் டக் 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 பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு அவர் போயிட்டு இருக்காரு. அப்படிதான் இருக்க ஒழியோ உண்மையான மக்களுக்காக வந்து இறங்கி நிற்கிறது பார்க்கறதுக்கு கொள்றது இந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆர்வமாக இருக்க மாதிரியும் செயல்படுற மாதிரி ஒன்றும் தெரில.